இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அரசு துறை மீது கேள்வி எழுப்பினால் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்துவதும் கூலிப்படியை ஏவி கொள்வதும் தான் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள், புறம்போக்கு நிலங்கள், ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு ஆதாரங்களை திரட்டியும் பொதுநல வழக்கு தொடர்ந்தும் போராடி வந்த சமூக ஆர்வலர் பெட்ரின் ராயன் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தாக்குதல் நடந்து 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பது தெளிவாகிறது என்று சாடியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் அரசு துறைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து யாருமே கேள்வி எழுப்பக்கூடாது என்ற நிலையே இருந்து வருகிறது என்று விமர்சித்துள்ள சீமான், அரசு துறை மீது கேள்வி எழுப்பினால் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்துவதும் கூலிப்படையை ஏவி கொள்வதும் தான் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியை சேர்ந்த சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை அரசு விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும், சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவது தொடராமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.